சேரன் செஞ்ச தப்பால இப்பதான் கொஞ்சமா நெருங்கி வந்த நிலாவுக்கும் சோழனுக்கும் நடுவுல பெரிய விரிசலே வந்திருக்கு. சேரன் இதை எப்படி சரி பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகவோட தொல்லை தாங்க முடியாம நிலா தனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னும் சோழன் தான் தன்னோட ஹஸ்பண்டுன்னும் சொல்லிடுறாங்க. இதனால ராகவ் ரொம்ப அப்செட்ல இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ராஜெக்ட் விஷயமா சைட் பார்க்க போன இடத்துல ராகவ் சேரனை மீட் பண்றாரு. எதர்ச்சியா சந்திச்சது ராகவ்க்கு வசதியா போச்சு. "நிலா உங்களுக்கு எந்த மாதிரி விதத்துல ரிலேட்டிவ்?" அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, "அது சோழனோட ஒய்ஃப் நிலா" அப்படின்னு அவரும் தயங்கி தயங்கி சொல்றாரு. ஆனா உண்மைய சொல்லிடுறாரு. ஆனா நிலா கசின்னு சொன்னாங்களே அப்படின்னு ராகவ் போட்டு வாங்க ட்ரை பண்றாரு. உடனே சேரன் நடந்தத எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஊருக்கு மட்டும் தான் அவங்க புருஷன் பொண்டாட்டி. நடந்தது ஒரு ஃபேக் மேரேஜ் தான். டிவோர்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு சொல்லிடுறாரு. இது ராகவ்ட்ட சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படல. ராகவுமே உங்க பர்சனல் வந்து என் கூட ஷேர் பண்ண வேணாம்னு நெனச்சீங்கன்னா, நீங்க சொல்ல வேணாம்னு தான் சொன்னாரு. ஆனா சேரன் அவசரப்பட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இத வார்த்தை மாறாம அப்படியே ராகவ் நிலாட்ட போய் சொல்லிடுறாரு. "ப்ளீஸ் நிலா, நான் உங்கள ரொம்ப லவ் பண்றேன். இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல" அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கடுப்பான நிலா நேரா வீட்டுக்கு வராங்க. ஆனா நிலா தன்னோட அண்ணனா நெனச்ச சேரன இப்படி மரியாதை இல்லாம பேசுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. உள்ள வந்த நிலா நேரா சேரன பார்த்து, "உங்களுக்கு அறிவு இருக்கா? சொல்லுங்க, அறிவு இருக்கா? இல்லையா?" அப்படின்னு கோவமா கேட்க, எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்படியே உறைஞ்சு போய் சேரன் நிக்கிறாரு. சோழன் பதறிப் போய், "என்னாச்சுங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? அதுவும் அண்ணன நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்களே! என்னான்னு சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாரு. அவரு நிஜமா என்ன தங்கச்சியா நெனச்சிருந்தா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு சோழன். என் கூட பொறந்த அண்ணனா இருந்தா இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களா? அப்படின்னு கேட்குறாங்க நிலா. "ஏங்க ஃபர்ஸ்ட்டு என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னன்னே தெரியாம நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாரு. பல்லவனும், "அண்ணி என்னாச்சு? நீ பொறுமையா சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் தான் நிலா சொல்றாங்க. "நானே ஆல்ரெடி ராகவ் தொல்ல தாங்க முடியாம தினமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுல சோழன்ட்ட வேற அவன் நான் என் ஆளுன்னு சொல்லி வச்சிருக்கான். இதனால தான் காலையில எங்க 2 பேருக்குள்ள அவ்ளோ சண்டை. நீங்க கூட பார்த்தீங்கல்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நீங்க இன்னைக்கு போய் அவர்ட்ட நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல. இது ஃபேக் மேரேஜ். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கீங்க. அவரு உங்கள்ட்ட கேட்டாரா? சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லப்பா, அவரு நீ எங்களுக்கு எந்த விதத்துல ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்டாரு. நான் சோழனுக்கு ஒய்ஃப்ன்னு தான் சொன்னேன். ஆனா நீ கசின்னு சொன்னல்லப்பா, அது ஏன்?" அப்படின்னு அவரு சொல்லி கேட்டாரு. "அதனால தான் இதெல்லாம் சொன்னேன்" அப்படின்னு சேரன் சொல்றாரு. ரொம்ப அப்பாவியா தான் அவரு பண்ணியிருக்காரு. இதனால நிலாவுக்கு ராகவோட தொல்லை அதிகமாகுறதுனால, நிலாவால அத பொறுத்துக்கவே முடியல. "என்ன நீ சொல்றீங்க? இப்படி கேட்டாருன்னு உடனே எல்லாத்தையும் சொல்லிடுவீங்களா? அப்போ ஊர்ல யார் என்ன கேட்டாலும் என்ன பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுவீங்களா? உங்க கூட பொறந்த தங்கச்சியா இருந்தா இப்படிலாம் பேசுவீங்களா? அவரு யாரோ ஒரு தேர்ட் பெர்சன். அப்ப நானும் உங்களுக்கு தேர்ட் பெர்சன் தானா? இந்த வீட்ல ஒருத்தியா என்ன நெனச்சிருந்தீங்களா? என்னோட பெர்சனல் விஷயத்த எல்லாத்தையும் நீங்க போய் அவர்ட்ட சொல்லியிருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி நிலா ரொம்பவே சத்தம் போடுறாங்க. இதனால சேரன் மன்னிப்பு கேட்கிறாரு. இருந்தாலும் கோவத்த கட்டுப்படுத்த முடியாம நிலா அப்செட்ல உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் சேரன ரொம்பவே திட்டுறாரு. என்ன வார்த்தைக்கு வார்த்தை நீங்க 2 பேரும் சேர்ந்தா சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு சொன்னேன். ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படி இல்லையேண்ணே! எங்க 2 பேத்தையும் எப்படா பிரிக்கலான்ற மாரி தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல. இப்படி பண்ணி வச்சிருக்க. அவ்வளதான். இதுக்கப்புறம் அவன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவப்பட்டுட்டு போறாரு. பாண்டியும், பல்லவனும், "ஆமாண்ணே, நீங்க இந்த விஷயத்துல செஞ்சது தப்பு தான்" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் நிலா பக்கம் தான் நிக்கிறாங்க. இதனால சோழன் ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. எல்லார்ட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு நேரா சந்தாட்ட தான் போறாரு. சந்தா வீட்டுக்கு போய் அவர் அமைதியா உட்காந்துருக்காரு. "என்னாச்சு? உங்க முகமே சரியில்லன்னு" அவங்க கேட்க, அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கப்பவே அவரு அழுவுறாரு. சேரனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு சந்தாவும் அமைதியா உட்காந்துருக்காங்க. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சரி பண்ண சேரன் ஏதாவது முயற்சி செய்வாரா? இல்ல நிலா எல்லாத்தையும் மறந்துட்டு சேரன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க நார்மலா பேசப் போறாங்களா? இல்ல ராகவோட பிரச்சனை அதிகமாக போகுதா? அப்படின்றத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானதியால பாண்டிக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. வாய வச்சுட்டு சும்மான்னு இல்லாம, வானதி சண்டை போட்டுட்டே வந்ததுனால தான் இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. 2 வீட்டுக்கும் இந்த ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டி பெங்களூர்ல வாங்க போன முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ வாங்காம கிளம்புறாரு.
வானதிக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் அவர் இந்த முடிவு எடுக்குறாரு. ஆனா வானதி பரவால்ல லேட் ஆனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் பாண்டி மிட் நைட் ஆயிடும். அவங்க வீட்டுல தேடுவாங்க அப்படின்ற காரணத்தினால, பரவால்ல நான் இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வர வழியில பாண்டி டென்ஷனாவே இருக்காரு. ஏன்னா வந்த வேலையும் முடியல. இப்போ போனாலும் லேட் ஆயிரும். தேவையில்லாம இந்த வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நெனச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இதனால வானதி, "என்னால தான் நீ இப்போ வாங்காம வரியா?" அப்படின்னு நொய் நொய்ன்னு திட்டிட்டே வராங்க. இதுல டென்ஷன் ஆன பாண்டி வானதிட்ட சண்டை போடுறாரு. "நான் உன்ன வர சொன்னேனா? நீ தானே வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்த. அடங்குறியா நீ? எல்லாமே உன்னால தான்டி. எல்லாம் என்ன சொல்லணும். உன்ன போய் லவ் பண்ணி தொலைச்சேன் பாரு" அப்படின்னு திட்டிட்டே வராரு. "எதுக்கு பாண்டி என்ன திட்டுற? நான் தான் அங்க இருக்கேன். பரவால்ல. மிட் நைட் ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு தானே சொன்னேன். நீ தானே கிளம்புன. நான் என்னமோ நீ கிளம்பு கிளம்புன்னு சொல்லி உன்ன கிளப்பி இழுத்துட்டு வந்த மாதிரியே பேசுற. நான் வெயிட் பண்றேன்னு தான் சொன்னேன். நீ தான் கேட்காம வந்துட்ட. உடனே என்ன திட்டாத பாண்டி" அப்படின்னு வானதி சொல்றாங்க. "உனக்கு என்னப்பா? உனக்கு உன்ன பத்தி மட்டும் தான் அக்கறை. என் மேலயும் கவலை இல்ல. உங்க வீட்டு மேலயும் கவலை இல்ல. நான் அப்படி இருக்க முடியாது. உன்ன மாதிரியா நானு? உங்க வீட்ல மிட் நைட் போனா அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? உன்ன மட்டுமா கேட்பாங்க? என்னையும் சேர்த்து வச்சு தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப கிளம்புனாலே நைட்டு 12 மணி ஆயிடும் போக. இதுக்கப்புறம் போய் மிட் நைட்ல போனா, இந்நேரம் அவங்க எங்க வீட்டுக்கு சண்டைக்கே போயிருப்பாங்க வானதி. உனக்கு யார் மேலயுமே அக்கறை கிடையாது. ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருக்க" அப்படின்னு சொல்லி பாண்டி திட்டிட்டே வராரு. "இப்போ நீ எனக்காக ஒண்ணும் திட்டல. உன்னோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எதுவுமே வாங்காம வந்துட்டோம். உன் வேலை முடியலன்றதுக்காக தானே திட்டுற. இத ஒரு காரணமா வச்சு திட்டிக்கிட்டு இருக்க. அவ்வளோதான்" அப்படின்னு ரொம்ப எளக்காரமா வானதி பேசுறாங்க. ஆனா பாண்டி பயங்கர கோவத்துல இருக்காரு. "செவுல்லே உன்ன வச்சுருவேன் வானதி. விளையாட்டா இருக்கா உனக்கு? நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? வரப்போவே நான் சொன்னேன். வேணாம் நீ வர வேணாம். எனக்கு லேட் ஆகும். முன்ன பின்ன ஆகும். நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நீ வேணான்னு சொன்னேன். கேட்டியா நீனு? ஏறி கார்ல உட்காந்துட்டு இறங்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்ச. என்ன சொல்லணும்? இறக்கி தர தரன்னு தரையில இழுத்து போட்டுட்டு நான் வந்திருக்கணும். உன்ன கூட்டிட்டு வந்தேன்ல. என்ன சொல்லணும் வானதி? எனக்கு எங்க போச்சு அறிவு? உனக்கு தான் அறிவு இல்ல. எனக்கு அறிவு இருக்குல்ல. நானாவது யோசிச்சிருந்திருக்கணும்" அப்படின்னு பாண்டி ரொம்ப கோவப்படுறாரு. "ஏன் பாண்டி நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனச்சது ஒரு தப்பா? நான் ஒண்ணுமே பிரச்சனை பண்ணவே இல்ல பாண்டி. நான் இங்க வெயிட் பண்றேன்னு தான் சொன்னேன். அதுவும் இல்லாம வீட்ல போயும் நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்றேன். என் பக்கத்துல இருந்து எந்த பிரச்சனையுமே உனக்கு வரல. நீயா தான் எல்லா பிரச்சனையும் இருக்கு இருக்குன்னு நீயா நெனச்சுக்கிற பாண்டி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு?" அப்படின்னு வானதி சொல்றாங்க. அவரு திரும்பவும் சொல்றாரு, "வானதி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். நீ உன்ன பத்தி மட்டும் தான் கவலைப்படுற. நீ என்ன பத்தி உங்க வீட்ல என்ன நெனைப்பாங்க? உங்க வீட்ல உன்ன தேடுவாங்களா மாட்டாங்களா? அவங்களுக்கு உன் மேல அக்கறை இருக்கா? அதெல்லாம் பத்தி உனக்கு கவலையே இல்ல வானதி. என்னால அப்படி இருக்கவே முடியாது. புரிஞ்சுக்கோ" அப்படின்னு பாண்டி சொல்றாரு. "அது என்ன பாண்டி, உனக்கு என் மேல இருக்க அக்கறைய தாண்டி எங்க வீட்ல இருக்கவங்க எல்லார் மேலயும் உனக்கு புதுசா ஒரு அக்கறை வருது. என் மேல கூட நீ இவ்ளோ அக்கறை காட்டி நான் பார்த்ததே இல்லையே! சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. இப்ப நீ கிளம்புறதுக்கு இது ஒரு காரணமா வச்சிருக்க. அவ்வளோதான்" அப்படின்னு மறுபடியும் அவர ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே 2 பேருக்கும் நடுவுல சண்டை போய்க்கிட்டே இருக்கு. இவங்க பேச, அவரு பேசன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே வராங்க. இதனால கவனம் இல்லாம பாண்டி வண்டிய ஓட்டுனதுல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருது.